அதாவது பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் நண்பர்களே, ரெண்டு கேங்குக்குள்ளேயோ, ரெண்டு குரூப்புக்கு நடுவுலயோ, ரெண்டு நாட்டுக்கு நடுவுலயோ சண்டை வந்துச்சு அப்படின்னா நம்ம 3 கேள்விய முதன்மையா கேட்போம். முதல் கேள்வி, இந்த சண்டை யாரால தொடங்குச்சு? ரெண்டாவது கேள்வி, இந்த சண்டை ஏன் நடக்குது? மூணாவது முக்கியமான கேள்வி, இந்த சண்டையில யாரு பக்கம் தார்மீகமான நியாயம் இருக்கு? இந்த 3 கேள்வியை தான் நம்ம முதன்மையா கேட்போம். ஆனா நம்ம கேட்க மறக்கிற ஒரு கேள்வி இருக்கு, ஒரு கொஸ்டின் இருக்கு. அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த சண்டை அதிகமா நடக்கிறதால யாருக்கு பலன், யாருக்கு லாபம், who benefits from this fight அப்படிங்கிற கேள்வியை நம்ம யாருமே கேட்க மாட்டோம். இத நல்லா புரிஞ்சுகிட்ட இயக்குனர் டைரக்டர் திரு வெற்றிமாறன் அவர்கள் இத வச்சு வடச்சென்னையில பிரில்லியண்டான எக்கனாமிக்ஸ் பாடத்தை நமக்கு எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, ராஜன் அவர்களை துரோகம் பண்ணி கொன்னுட்டு அந்த ஏரியாவை கைப்பற்றின குணாவும் செந்திலும் காம்ப்ரமைஸா அப்பவே பிளான் பண்ணி அவங்களுக்கு எது எது வேணும்னு கரெக்டா பிரிச்சு அவங்க போயிருந்தாங்கன்னா 2 பேருக்குமே 50-50 அப்படிங்கிற பலன் நல்லபடியாவே கிடைச்சிருக்கும். ஆனா 2 பேருமே ஈகோ ஃபைட்ல யாரு மொத்த ஏரியாவும் கண்ட்ரோல் எடுக்கிறது, யாரு பாலிடிக்ஸையும் கண்ட்ரோல் எடுக்கிறது அப்படின்னு பெரிய சண்டையில ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. இது சந்திரா அவர்களுக்கு ரொம்பவே பலனுள்ளதா இருக்கும். அவங்க மேற்கொண்டு 2 பேரோட ஈகோவையும் தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒருத்தரை இன்னொருத்தர் அவுட் ஸ்மார்ட் பண்ணி சண்டை போட்டு எப்படியாவது நான் தான் டாப்ல வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை 2 பேருக்குள்ளயும் நல்லா பிளான் பண்ணி விதைச்சிருவாங்க ஆண்ட்ரியா அவர்கள். இத வெற்றிமாறன் அவர்கள் சூப்பராவே காமிச்சிருப்பாரு. அதாவது இப்ப 2 பேருமே காம்ப்ரமைஸ் அப்படின்னு போயிருந்தாங்கன்னா பெரோட்டோ எஃபிஷியன்சி, அதாவது 2 பேருக்குமே எந்த நட்டமும் இல்லாம அவங்க நினைச்ச எல்லா விஷயமே அந்த 2 பேருக்கும் கிடைச்சிருக்கும். அதாவது வின் வின் சிச்சுவேஷன் ஃபார் போத், யாருக்கும் எந்த நட்டமும் இல்ல. ஆனா 2 பேரையுமே நாஷ் ஈக்குலிபிரியத்துல ஒருத்தர் இன்னொருத்தரை கண்டிப்பா வின் பண்ணணும் அப்படிங்கிற டாமினன்ட் ஸ்ட்ராட்டஜில தள்ளினதால 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வின் பண்ணணும் அப்படின்னு சண்டை போட போய் பல விஷயங்களை இழந்தாங்க. இதனால சந்திரா அவர்கள் தான் நினைச்சத சாதிக்க தொடங்கினாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமிக்ஸ டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் ரொம்ப சட்டிலா, ரொம்ப பிரில்லியண்டாவே நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம்.